தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பால் உற்பத்தியாளர்களுக்கு நிதியுதவி உயர்த்தி வழங்கப்படும் என்று தமிழக அரசு தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான விவரங்கள். பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இழப்பீடு மற்றும் நிதியுதவி திட்டங்களுடைய தொகையினை உயர்த்தி தமிழக அரசு தற்போது அதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசு செயல்படுத்தக்கூடிய இந்த பால் உற்பத்தி கழகங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இழப்பீடு மற்றும் நிதியுதவி தொகைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில அதனை உயர்த்துவதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிட்டிருந்த அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விபத்து கால இழப்பீடு தொகையாக 2,50,000 ரூபாய் நாள் வரை வழங்கப்பட்டு வரும் நிலையில அதனை உயர்த்தி 4 லட்சம் ரூபாயாக வழங்குவதற்கான ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அதே போல பால் உற்பத்தியாளர்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை 2 குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி அந்த அரசாணையில உயர்த்தப்பட்ட தொகை குறிப்பிடப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு பெண் குழந்தைக்கு திருமண உதவித்தொகையாக இதுநாள் வரை 30,000 ரூபாயாக இருந்ததை 60,000 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு ஒரு உத்தரவை அரசாணை மூலமாக பிறப்பித்திருக்கிறது. எனவே இந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இழப்பீடு மற்றும் நிதியுதவி திட்டங்களுக்கான தொகையினை உயர்த்தி அரசாணையாக பிறப்பித்து தமிழக அரசு அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.